வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2.5 ரோல்ல மீடியம் சைஸ் கூட செக்குடு மாடல்ல போட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், இந்த கூடை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2.5 ரோல் கூடைக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் மெஷர்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். நிறைய விதமான மாடல்ஸ்லையும் போட்டிருக்கோம். நம்ம டிஃப்ரெண்ட் பிளைன்ல போட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். லைன் பேஸ்கெட் மாடலில் போட்டிருக்கோம். மல்டி கலரில் கூட நம்ம கூடைகள் மேக் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா 2.5 ரோல் வயர் கூடைன்னு சொல்லிட்டு தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கூடைகள் எல்லாமே நார்மல் வயரில் தான் நான் பின்னியிருக்கேன். ஒவ்வொரு கூடைக்கும் 2 கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். கூடைகள் பின்னுறவங்க நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் கேட்குறீங்கல்ல, பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், டார்க் ஆரஞ்சு வித் டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் நான் மேக் பண்ணியிருக்கேன். கூடைகள் பெருசாக நம்ம நாட்ஸ் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. டார்க் ப்ளூ வித் சாண்டில், இது டொமேட்டோ ரெட் வித் பேரட் க்ரீன் கலரில் இந்த கூடையை போட்டிருக்கேன். இந்த கூடையோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கூடையோட எது டார்க் கலராக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு பாருங்கள், பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிருங்க. இல்லை இது கொஞ்சம் பெரிய கூடைன்றதுனால உங்களுக்கு அட்டை போட்டு வேணும், வாஷ் பண்ண மாட்டிங்க அப்படின்னா மட்டும் அட்டை போட்டுக்கோங்க. அட்டை போட்டு இந்த மாதிரி புஷ் ரிவீட்லாம் வச்சு நாங்கள் கொடுத்துருவோம் நீட்டாக. அதுக்கப்புறம் நாட்ஸ் பாருங்கள், நல்லா டைட்டாக போட்டிருக்கோம். இது செக்குடு மாடல் அப்படின்றதுனால நம்ம ஒரு கலர் முடிச்சுட்டு இன்னொரு கலர் நம்ம போடுறப்பையும் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். ஹேண்டில் 2 வயர் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இன்னர் வயர் 3 வயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நல்லா மிச்சம் இருக்கிற வயரு சைடாக நம்ம ஹேண்டில் சொருகிற வயர் எல்லாமே சொருகிட்டோம்னா நீட்டாக இருக்கும் இந்த கூடைகள் பார்க்குறதுக்கு. இந்த கூடைக்கு ரெட் கலரில் 2 ரோலும் க்ரீன் கலர் 1 ரோலும் யூஸ் பண்ணிவிட்டு, ஆனால் கண்டிப்பாக ரெட் கலர் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். 2.5க்கும் கூட கொஞ்சமும் நான் இந்த கூடைக்கு மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். ஸ்டீல் ஸ்கேலில் தான் நான் மெஷர்மெண்ட் நான் சொல்லியிருக்கேங்க. அதேபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வயர் நல்லா திக்காக இருக்கும், அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். 7 அடியில் 27 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் 11 லைன் போட்டுக்கணும். ஹைட் 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. நீங்கள் எப்படினாலும் இந்த மெஷர்மெண்ட் காமன். இதை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணினாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறது 5-5 போட்டிருக்கேன். சென்டரில் வர அந்த சாண்டில் மட்டும் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 27 வயசு வந்துடும். அதே மாதிரியே நீங்கள் பேஸு ஹைட்டு எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஹேண்டில் 2 வயர் ஹேண்டில் எப்படி போடணும்னு தனியாக பிளேலிஸ்ட்டே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நாட்ஸ் பெரிய கூடைகள் போக போக நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. அப்போனா தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு கூடைகள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த கூடைகளோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கூடைகள் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரி லஞ்ச் கூடையா மார்க்கெட் கூடையான்றதை தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கூடைகள் பின்னி தருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.